இன்னும் கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து வித்தாடா வாங்கணும். பென்ஸ் கார் வாங்கிட்டாரு சீமான், பென்ஸ் கார். ஃப்ளைட் வாங்கி ஓட்ட போற ஃப்ளைட். திரள் நிதி ஆமாடா, மக்கள் இயக்கம் மக்கள்கிட்ட இருந்தாண்டா பெற முடியும். நீ வாக்கு என்ன நீயே வாடா குத்திக்கிட்ட, மக்கள்கிட்ட தானடா கேட்ட. அப்புறம் நான் வாக்கையும் கேட்குறேன், வலிமையும் கேட்குறேன். இனமாகவும் பணமாகவும் என் மக்கள் தான் எங்களோட நிற்கணும். கட்சி காசுல ஒரு தேநீர் அருந்த மாட்டோம்டா நாங்க. திரள் நிதி காசுல இன்னும் கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து வித்தாடா வாங்கணும். என்னடா பென்ஸ் கார் வாங்கிட்டாரு சீமான், பென்ஸ் கார். ஃப்ளைட் வாங்கி ஓட்ட போற ஃப்ளைட், சொந்தமா ஃப்ளைட். எங்க அம்மா எங்கள் அம்மா தமிழ் செல்வி சொன்னாங்கல்ல, சோழனா பை போட்டு தேஞ்ச ரப்பர் செருப்பு ஒரு செருப்பை போட்டுக்கிட்டு அப்படியே பழைய ஜிப்பா போட்டுக்கிட்டு இப்படி தான்டா பேசியிருந்தான். 7 லட்சம் மக்களை திருச்சியில் திரட்டி தமிழ் தேசிய அரசியல் பக்கம் நிறுத்துக்கான ஒருத்தர், ஒரு சாதாரண மகன். ஏண்டா எங்களை இந்த சும்பப்பில் உலகம் பூரா எத்தனை கோடி மக்கள் எங்களை உயிராக நேசித்து பெத்த பிள்ளை போல நேசிக்க எத்தனை பேரன்பு கொண்ட எங்கள் சொந்தக்காரர் இருக்கான். அவன் என்னடா இந்த காரு, இந்த பிச்சைக்கார காரு நாங்கள் வேணாம்னு வச்சுருக்கோம்டா, அதெல்லாம் வேணாங்க எனக்கு இது போதும் அப்படின்னு. அது என் மருமே ஒரு நாள் இந்த காரில் வண்டியில் வந்தாப்புல வந்துட்டு அவர் திடீர்னு, மாமா இவ்வளோ தூரம் பயணத்தில் இது எப்படி மாமா, அவராக காசை கட்டி வாங்கிட்டு நிறுத்திட்டு பண்ணாப்புல. பொறுக்கலை. இப்போ நான் சொந்தமாக விண்ணூர்த்தி வாங்கி ஓட்டினா என்னடா பண்ணுவீங்க? டேய் வைத்தியக்காரங்களா செத்து போங்கடா. நான் துறைகிட்ட சொன்னேன், துறை அண்ணா என்னென்ன எப்படி பண்ண தம்பி, டேய் நம்ம செய்கிறது அவங்களுக்கு எதாவது பிடிக்கலையோ அதை திரும்ப திரும்ப செய்யணும்டா. இல்லை டேய் நம்ம பேசுறது அவனுக்கு எரிச்சலாக இருக்காடா, அதே பேசுகிறான். இப்போ நம்ம என்ன பயிற்சி கூடத்தில் ஒரு உடையை போட்டு பயிற்சி எடுக்கும்போது காலை தூக்கி இப்படி வச்சா அப்போ பாருங்க, இந்த உடையை பார்த்தீர்களா, பேசுவது தற்சார்பு ஆனால் போடுறது இங்கே தயாரிச்சதாண்டா பைத்தியக்காரப்பில், இங்கே தயாரிச்சதான். அதுதான் அவன் என்ன துறைக்கிட்ட சொன்னேன். அப்போ நம்ம ஒன்று செய்யும்னே, கோணி சாக்கில் ஒரு டவுசரை தச்சுக்கிட்டு அவன் என்னன்னா எங்களை பார்க்கும்போது நீங்களாம் கோமணம் கட்டிட்டு அலையாமல் நீ எதுக்கு இப்படிலாம் போட்டு தர்றேன். டேய் உங்களை எல்லாம் வர டே இருங்கடா தம்பி, கொள்ள வெறியில் இருக்கோம் பார்த்துருதுக்கு. புரியுதா பேசவே ஆரம்பிக்கல. எதிர்க்கலடா, களத்துக்கு என்ன நாங்கள் வரலடா. வந்தா என்னடா அவங்க சில கேள்விகள் கேட்குறோம், சில கேள்விகள்